வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிறந்தது 2025ஆம் ஆண்டு. புத்தாண்டை உற்சாகத்துடன் வரவேற்ற பொதுமக்கள். தமிழகம் முழுவதும் களை கட்டியது கொண்டாட்டம். புத்தாண்டை ஒட்டி வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ச்சி. 2025 புத்தாண்டு புதிய வெற்றிகளுக்கு வித்திடட்டும் என வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தாவிக தலைவர் விஜயும் புத்தாண்டு வாழ்த்து. நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது என அறிவிப்பு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் தகவல். சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை ஆசிரியர்களே சாதி ரீதியாக இழிவுபடுத்துவதாக குற்றச்சாட்டு. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இரட்டைமலை சீனிவாசனின் பேத்தி புகார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை தேசிய மகளிர் ஆணையம் முன்னெடுக்கும். ஆணைய தலைவர் விஜயா கிஷோர் ரகத்தர் உறுதி. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டை பட்டாசு வெடித்தும் வான வேடிக்கைகளுடனும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு, கோவா உட்பட பல்வேறு முக்கிய நகரங்களில் மால்கள், தேவாலயங்கள், கடற்கரைகள், தனியார் விடுதிகளில் புத்தாண்டை வரவேற்று சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டு பிறந்ததும் வான வேடிக்கைகளை வெடிக்க வைத்து புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டை ஒட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் 2024ஆம் ஆண்டிற்கு நன்றி தெரிவித்தும் 2025ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் திருப்பலி நடத்தினார். அப்போது இந்திய கலாச்சாரப்படி பாதிரியார்களுக்கு கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மத வேறுபாடின்றி பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் புத்தாண்டு புதிய வெற்றிகளுக்கு வித்திடட்டும், எங்கும் நலமே சூழட்டும் என பதிவிட்டுள்ளார். மேலும் புதிய வருடம் என்பது புதிய நம்பிக்கைகள், கடந்த ஆண்டில் அன்பு, சமத்துவம், முன்னேற்றம் ஆகியவற்றுடன் பெற்ற வெற்றிகளை நடப்பாண்டிலும் கட்டி எழுப்புவோம் என குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், புத்தம் புது நம்பிக்கைகளுடன் மலர்கின்ற புத்தாண்டு மக்கள் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்த புது வருடம் அனைவரது வாழ்விலும் புதிய உற்சாகம், புதிய மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உண்மையான சமூக நீதியுடன் சமத்துவ தமிழகம் அமைக்க உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை வரும் 2ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4வது மலர் கண்காட்சிக்காக 50 வகையான மலர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். வரும் 2ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது என கூறிய அமைச்சர், காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பொங்கல் வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும், பொங்கலுக்கு பிறகே வடகிழக்கு பருவமழை விலகுவது குறித்து தெரியவரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மொத்தம் 1179 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதாவது இயல்பை விட 28% மழை அதிகமாக பதிவாகி இருப்பதாகவும் அவர் கூறினார். இன்று முதல் பல்வேறு ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வெளியிடப்பட்டுள்ள புதிய கால அட்டவணையின்படி மதுரை திருவனந்தபுரம் அமிர்தா விரைவு ரயில் மதுரையில் இருந்து மாலை 16:10 மணிக்கு பதிலாக மாலை 15:45 மணிக்கு இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் வழியாக இயக்கப்படும் மதுரை சென்னை மும்முறை சேவை விரைவு ரயில் மதுரையில் இருந்து இரவு 8:50 மணிக்கு பதிலாக இரவு 8:45 மணிக்கு புறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இன்று முதல் பல்வேறு ரயில்களின் பயண நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தாதர் திருநெல்வேலி ரயில், சென்னை நெல்லை ரயில், சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் ரயிலில் பயண நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. சென்னை குருவாயூர் ரயில், கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயில், ஈரோடு செங்கோட்டை ரயில் நேரமும் குறைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சென்னை செந்தூர் ரயில், நாகர்கோவில் தாம்பரம் ரயில் ஆகியவற்றின் பயண நேரமும் 40 மற்றும் 30 நிமிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. அதோடு 57 விரைவு ரயில்களின் பயண நேரம் 5 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 2025 ஜனவரி முதல் சென்னையில் இயங்கும் அனைத்து வகை புறநகர் மின்சார ரயில் சேவை நேரமும் மாற்றப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி முதல் மாற்றப்பட்ட புதிய அட்டவணைப்படி புறநகர் மின்சார ரயில் சேவைகள் இயங்கும் என அறிவித்துள்ளது. சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு, சென்னை கடற்கரை முதல் கும்மிடிப்பூண்டி, சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி, சென்னை சென்ட்ரல் முதல் திருவள்ளூர் ஆகிய பிரதான மின்சார ரயில் சேவைகளின் நேரங்கள் அனைத்தும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு கரும்பினை வழங்கிட ஏதுவாக முழு கரும்பு ஒன்றை தோராயமாக 35 ரூபாய் வீதம் கொள்முதல் செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்து 2,20,99,585 குடும்பங்களுக்கு வழங்க அரசு ஆணையிட்டுள்ளது. முழு கரும்பு ஒன்றை தோராயமாக 35 ரூபாய் வீதம் கொள்முதல் செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன் மூலம் மொத்த செலவின தொகை 249,75,71,888 ரூபாயை நிர்வாக அனுமதி மற்றும் நிதி ஒதுக்கீடு செய்து அரசு ஆணையிட்டுள்ளது. டோக்கன் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு ஏதுவாக ஜனவரி 3 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் ரேஷன் கடைகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு வழங்குவதற்காக 2 பணி நாட்களுக்கு ஈடு செய்யும் விதமாக ஜனவரி 15 மற்றும் பிப்ரவரி 22 ஆகிய நாட்கள் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடலில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி அவரது உருவப்படத்தில் 1330 திருக்குறளை 12 மணி நேரத்தில் எழுதி 12 வயது சிறுவன் சாதனை படைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அசோக் நகரில் வசித்து வரும் குழந்தைவேல் ஜெயமணி தம்பதியின் மகன் சுஜய் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் ஏற்கனவே 1330 திருக்குறள்களை ஒப்புவித்து பல பரிசுகளை பெற்றுள்ளார். இந்நிலையில் திருவள்ளுவர் உருவம் அச்சிடப்பட்ட பிளக்ஸ் பேனரில் 1330 குறளையும் எழுதி முடித்துள்ளார். காலை 7:10 மணிக்கு தொடங்கி இரவு 7:10 மணி வரை 12 மணி நேரத்தில் அவர் வரைந்து முடித்துள்ளார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதுரை ருத்ரா நாட்டிய கலைக்கூடம் சார்பில் 3 முதல் 15 வயது வரையுள்ள 250 மாணவிகள் தாம்பாள தட்டில் நின்றபடி நாட்டியமாடி உலக சாதனை படைத்து பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தினர். இடைவிடாது 2 மணி நேரம் நடனமாடி உலக சாதனை படைத்த மாணவிகளின் ஆட்டத்தை நோபல் உலக சாதனை புத்தகம் அங்கீகரித்து உலக சாதனையாக அறிவித்து அதற்கான சான்றை வழங்கியது. சென்னையின் அடையாளமாக திகழ்ந்து வந்த உதயம் தியேட்டர் நிரந்தரமாக மூடப்பட்டது. இந்த தியேட்டரை காலத்திற்கு ஏற்ப மாறுதல்களை செய்யாமல் அப்படியே படங்களை திரையிட்டு வந்தனர். இதனால் ரசிகர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் குறைந்து வேறு வழியில்லாமல் தியேட்டர் உரிமையாளர் அதை விற்பனை செய்ய முடிவு செய்தார். அதன்படி தியேட்டரை இடித்துவிட்டு அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. தியேட்டருக்கான லைசன்ஸ் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வந்து குளித்தபோது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர். நாகையைச் சேர்ந்த சிவக்குமார் குடும்பத்துடன் காரைக்கால் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய மகன் விஷ்ணுவும் மகள் பிரியதர்ஷினியும் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் மூழ்கினர். அருகில் குளித்துக் கொண்டிருந்த காரைக்காலைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் நிஷின்ராஜ் என்பவரும் அலையில் சிக்கி மாயமானார். 2 மாணவர்களின் உடல்கள் கரை ஒதுங்கிய நிலையில் சிறுமி பிரியதர்ஷினி மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியை கழுத்தை அறுத்து கொலை செய்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. நல்லிக்கவுண்டம்பாளையம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் 16 வயது பள்ளி மாணவியை ஒருதலையாக காதலித்து வந்தார். பள்ளி மாணவி காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கவே அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்த நிலையில் 8 ஆண்டுகளாக வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பள்ளி மாணவியை கழுத்தை அறுத்து கொலை செய்த ஆனந்தனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொசுவலை இறக்குமதிக்கு கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்படாவிட்டால் கரூரில் தேங்கியுள்ள 1000 கொசுவலையால் உற்பத்தியாளர்களுக்கு 25 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. முறைகேடான வழிகளில் இந்தியாவிற்கு வெளிநாட்டு கொசுவலைகளை இறக்குமதி செய்யப்படுவதாக குற்றம் சாட்டும் கொசுவலை உற்பத்தியாளர்கள் ஜனவரி, பிப்ரவரி மாதம் கொசுவலை சீசனை மிகவும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர்.
அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார், அர்ஜுன், த்ரிஷா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகாது என அறிவித்துள்ளது. இன்னும் 10 நாட்களே இருக்கும் நிலையில் படத்தின் விநியோக உரிமம் யாருக்கும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஹாலிவுட்டின் பிரேக் டவுன் திரைப்படத்தின் உரிமையை படக்குழுவினரால் தற்போது வரை வாங்க முடியவில்லை எனவும் அதனால்தான் பட வெளியீட்டில் தாமதம் என தகவல் வெளியாகியுள்ளன. ஆளுநர் மாளிகையில் தாவேக தலைவர் விஜயுடன் அலுவலர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆளுநர் RN ரவியை சந்திக்க தாவேக தலைவர் விஜய் சென்றபோது புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டிய ஊழியர்களுடன் மறுப்பு எதுவும் சொல்லாமல் விஜய் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அரசியல் கட்சி தொடங்கி முதல் முறையாக ஆளுநர் மாளிகை சென்ற விஜய் ஊழியர்களுடன் கைகுலுக்கியவாறு சிரித்தபடியே புகைப்படம் எடுத்துக்கொண்டார். சென்னையில் அரசு பள்ளியில் படிக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி ஆசிரியர்களே சாதி ரீதியாக இழிவுபடுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. கோடம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் 3 ஆசிரியர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களை இழிவுபடுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர் ஒருவரின் தந்தையுடன் இரட்டைமலை சீனிவாசனின் பேத்தி ரேவதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். அந்த புகாரில் 3 ஆசிரியர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களை சாதி பெயர் சொல்லியும் தந்தையின் தொழிலை குறிப்பிட்டும் இழிவுபடுத்துவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மாணவர்களை வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வற்புறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மதுரை விக்கிரமங்கலம் அருகே புயல் மழையால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்கதிர்கள் சேதமடைந்துள்ளன. ஆண்டிப்பட்டி கிராமத்தில் திருமங்கலம் பாசன கால்வாய் 98வது மடையில் சுமார் 250 ஏக்கர் நெல் விவசாயம் செய்த நிலையில் அதில் புயல் மழை காரணமாக 150 ஏக்கருக்கு மேல் நெல் விளைச்சலாகும் முன்பு நெற்கதிர் பால் பிடிக்காமல் வயலில் சாய்ந்துவிட்டன. இதனால் பெரும் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் அரசு தங்களுக்கு முழு நிவாரணம் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாராப்பட்டு பாலாற்றில் மர்ம நபர்கள் சிலர் மருத்துவ கழிவுகளை வீசிச் சென்றுள்ளனர். ஏற்கனவே தோல் மற்றும் காலனி தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர், சாக்கடை கழிவுநீர் உள்ளிட்டவை கலக்கப்படுவதால் ஆற்று நீர் முழுவதும் வெண்மை நிறத்தில் நுரை படர்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் காலாவதியான மாத்திரைகள், பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் போன்ற மருத்துவ கழிவுகளை அட்டை பெட்டிகளில் நிரப்பி மர்ம நபர்கள் பாலாற்றில் வீசிச் சென்றுள்ளதால் இதனால் ஆற்று நீரை பயன்படுத்தும் மக்களுக்கு தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கேரளாவை ஒரு மினி பாகிஸ்தான் என்று விமர்சனம் செய்த மகாராஷ்டிரா அமைச்சருக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கேரளாவில் இந்துக்கள் எண்ணிக்கை குறைவதாக பேசியிருந்த மராட்டிய பாஜக அமைச்சர் நிதேஷ் ராணா பாகிஸ்தானை போலத்தான் கேரளாவில் இந்துக்கள் நடத்தப்படுகிறார்கள் என விமர்சித்தார். கேரளா ஒரு மினி பாகிஸ்தான் என குறிப்பிட்ட நிதிஷ் ராணா, அதனால்தான் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வெற்றி பெறுகிறார்கள், அவர்களுக்கு பயங்கரவாதிகள் வாக்களிக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அவரது கருத்து மிகவும் தீங்கிழைக்கக்கூடியது என பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதசார்பின்மை, மத நல்லிணக்கத்தின் கோட்டையாக விளங்கும் கேரளாவிற்கு எதிராக சங் பரிவாரால் நடத்தப்படும் வெறுப்பு பிரச்சாரங்களை இது பிரதிபலிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் இந்திய கிரிக்கெட் அணி விளையாடவுள்ள போட்டிகளின் முழு அட்டவணை வெளியாகியுள்ளது. அதன்படி 18 T20 போட்டிகளிலும் 10 டெஸ்ட் போட்டிகளிலும் 12 ஒருநாள் போட்டிகளிலும் விளையாட உள்ளது. ஆண்டின் முதல் போட்டியாக ஜனவரி 3ஆம் தேதி சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடுகிறது. பின்னர் ஜனவரி மாதத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 T20, 3 ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாடுகிறது. தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் விளையாடும் இந்திய அணி ஆண்டின் இறுதியில் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து 3 வடிவிலான கிரிக்கெட் தொடரிலும் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறந்தது 2025ஆம் ஆண்டு. புத்தாண்டை உற்சாகத்துடன் வரவேற்ற பொதுமக்கள். தமிழகம் முழுவதும் களை கட்டியது கொண்டாட்டம். புத்தாண்டையொட்டி வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ச்சி. 2025 புத்தாண்டு புதிய வெற்றிகளுக்கு வித்திடட்டும் என வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. காங்கிரஸ் MP ராகுல் காந்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தாவேக தலைவர் விஜயும் புத்தாண்டு வாழ்த்து. நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது என அறிவிப்பு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்படுவதாக தயாரிப்பு நிறுவனம் தகவல்.
சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை ஆசிரியர்களே சாதி ரீதியாக இழிவுபடுத்துவதாக குற்றச்சாட்டு. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இரட்டைமலை சீனிவாசனின் பேத்தி புகார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை தேசிய மகளிர் ஆணையம் முன்னெடுக்கும். ஆணைய தலைவர் விஜயா கிஷோர் ரகத்தர் உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.